கற்றலை இனிமை சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு கணக்கு 4வது பாடம் அளவைகள் பார்க்க போகிறோம். அளவைகள் பாடத்தில் உள்ள பயிற்சி 4.1 பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ணுற பென்சில், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ், நம்ம போகிற பாதை, இது எல்லாத்துலேயுமே அளவைகளோட தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். நாம் யூஸ் பண்ணுற பென்சில் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தால் தான் நம்மளால் பயன்படுத்த முடியும். ரொம்ப பெரிய பென்சிலாக இருந்தாவோ இல்லை ரொம்ப குட்டி பென்சிலாக இருந்தாவோ நம்மளால் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி நம்மளோட உடல் எடை, உயரம் இதுக்கேற்ற மாதிரி தான் துணியோட அளவு எடுத்து நமக்கு ட்ரெஸ் தைப்பாங்க. நீளம், நிறை, காலம் இந்த மாதிரி நிறைய அளவைகள் இருந்தாலும் நாம் இந்த பாடத்தில் நீளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏதாவது 2 புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு தான் நம்ம நீளம் அப்படின்னு சொல்லுவோம். நீளத்தை அளக்கிறதுக்கு பொதுவாகவே நம்ம மீட்டர் அப்படிங்கிற அலகை பயன்படுத்துகிறோம். மீட்டரை விட சிறிய அளவாக இருக்கும்போது சென்டிமீட்டரோ இல்லை மில்லிமீட்டரோ பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி மீட்டரை விட பெரிய அளவாக இருக்கும்போது கிலோமீட்டர் அப்படிங்கிற அலகை பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டாக நம்மளோட யூனிஃபார்ம் ட்ரெஸ் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா மீட்டர் அளவுகோலை வச்சு தான் அளவெடுத்து துணியை வெட்டி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம பென்சில் நம்ம ட்ரெஸ்ஸை விட ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால அதை மீட்டர் ஸ்கேலை வச்சுலாம் அளக்க முடியாது, சென்டிமீட்டரில் தான் அளப்போம். பெரும்பாலும் பென்சிலை ஒப்பிடும்போது பென்சிலோட முனை இருக்கும்ல, கார்பன் முனைன்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப குட்டியாக இருக்கும். அது 1 சென்டிமீட்டரை விட குறைவாக தான் இருக்கும். அதனால அதை அளக்கிறதுக்கு மில்லிமீட்டர் அலகுகளை பயன்படுத்துகிறோம். நீங்கள் பஸ்ஸில் வெளியூர் போகும்போது அங்கே இருக்கிற நேம் போர்டை பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட பேருக்கு கீழே 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடைப்பட்ட தொலைவை நம்ம மீட்டரில் சொன்னோன்னா அதோட அளவு ரொம்ப பெரிய எண்ணளவில் இருக்கும். அதனால அதை சுருக்கமாக சொல்கிறதுக்காக கிலோமீட்டர் அலகை பயன்படுத்துகிறோம். நாம் எப்பவும் யூஸ் பண்ணுற சின்ன ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டரில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் 0 அப்படிங்கிற ஒரு அளவு இருக்கும். அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன கோடாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 அப்படின்னு இருக்கும். அந்த சின்ன கோடு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மில்லிமீட்டரை குறிக்கும். அதாவது 0, 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், 3 மில்லிமீட்டர், அதே மாதிரி 10 மில்லிமீட்டர் வரும். 10வது மில்லிமீட்டர் வரும்போது 1 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி 11 மில்லிமீட்டர், 12 மில்லிமீட்டர் அப்படின்னு குட்டி குட்டி கோடாக இருக்கும். 20 மில்லிமீட்டர் நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது 2ங்கிற நம்பர் இருக்கும். அதாவது 2 சென்டிமீட்டர் அது குறிக்கும். 0க்கும் 1க்கும் இடையில 10 கோடு இருக்கும். 1க்கும் 2க்கும் இடையில, 2க்கும் 3க்கும் இடையில, 3க்கும் 4, இதே மாதிரி எல்லா நம்பருக்கும் இடையில 10 கோடு இருக்கும். அதில் இருக்க ஒவ்வொரு கோடும் மில்லிமீட்டரை குறிக்கும். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தா 1 சென்டிமீட்டர். அதாவது 1 சென்டிமீட்டரில் 10 மில்லிமீட்டர் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 100 சென்டிமீட்டர் சேர்ந்தா 1 மீட்டர், 1000 மீட்டர் சேர்ந்தா 1 கிலோமீட்டர். நம்ம பாடத்தில் கொடுத்துருக்கிறதுலையே சிறிய அளவு மில்லிமீட்டர், அதுக்கு அடுத்து பெரிய அளவு சென்டிமீட்டர், அதுக்கு அடுத்த பெரிய அளவு மீட்டர், அதுக்கும் அடுத்த பெரிய அளவு தான் கிலோமீட்டர். பெரிய அளவை சிறிய அளவா மாற்ற போறோம் அப்படின்னா அதை பெருக்கணும். சிறிய அளவை பெரிய அளவுக்கு மாற்ற போறோம் அப்படின்னா அதை வகுக்கணும். அதாவது சென்டிமீட்டரை மில்லிமீட்டருக்கு மாற்றும் போது 10ஆல் பெருக்குவோம். அதே மாதிரி மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றும் போது 10ஆல் வகுப்போம். மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றும் போது 100ஆல் பெருக்குவோம். அதே மாதிரி சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றும் போது 100ஆல் வகுப்போம். கிலோமீட்டரை மீட்டராக மாற்றும் போது 1000ஆல் பெருக்குவோம். மீட்டரை கிலோமீட்டராக மாற்றும் போது 1000ஆல் வகுப்போம். இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சாதான் நம்மளால் பயிற்சி கணக்கு செய்ய முடியும். பயிற்சி 4.1 பாருங்க. முதலாவது கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஆனா கணக்கு 7 மீட்டர் 5 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர். 7 மீட்டர் 5 சென்டிமீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இதில் 5 சென்டிமீட்டரை நம்ம அப்படியே வச்சுப்போம். இருக்கிற 7 மீட்டரை மட்டும் சென்டிமீட்டருக்கு மாற்றுவோம். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போது 7 மீட்டர் ஈக்குவல் டு 700 சென்டிமீட்டர். ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு 5 சென்டிமீட்டருக்கு இப்போ ஒரு 700 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு விட 705 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது ஆவண்ணா 326 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர்னு கேட்டிருக்காங்க. 326 மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். நமக்கு தெரியும் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னு. 326 மீட்டர் அப்படின்னா 326 100ஆல் பெருக்கணும். அப்படி பெருக்கினா நமக்கு என்ன விடை வரும்? 32,600 சென்டிமீட்டர். அடுத்தது ஈனா 5 கிலோமீட்டர் 30 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிலோமீட்டர்லையும் மீட்டர்லையும் கொடுத்துருக்கிற அளவை நம்ம ஃபுல்லாக மீட்டருக்கு மாற்றணும். 5 கிலோமீட்டர் 30 மீட்டரில் 30 மீட்டர் அப்படியே வச்சுப்போம். 5 கிலோமீட்டர் மட்டும் எடுத்துப்போம். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 5000 மீட்டர். நம்மக்கிட்ட ஏற்கனவே 30 மீட்டர் இருக்குது. இப்போ ஒரு 5000 மீட்டர் கிடச்சிருக்கு.
ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 5030 மீட்டர். அடுத்தது 505 மில்லிமீட்டர் அப்படிங்கிறத சென்டிமீட்டராகவும் மில்லிமீட்டராகவும் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 505 மில்லிமீட்டரை 500 மில்லிமீட்டர் ப்ளஸ் 5 மில்லிமீட்டர்னு பிரிச்சுப்போம். 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 500 மில்லிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு 500 10ஆல் வகுக்கணும். வகுத்தோன்னா நமக்கு கிடைக்கிற விடை 50 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர். அடுத்து ஊனா கணக்கு பாருங்க. 650 சென்டிமீட்டரை மீட்டராகவும் சென்டிமீட்டராகவும் மாற்ற சொல்லியிருக்காங்க. 650 சென்டிமீட்டரை 600 சென்டிமீட்டர் கூட்டல் 50 சென்டிமீட்டர்னு எழுதிப்போம். 600 சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றுவோம். 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர்னா 600 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 6 மீட்டர். அதாவது சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றும் போது 100ஆல் வகுப்போம். நம்மகிட்ட ஏற்கனவே 50 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ ஒரு 6 மீட்டர் கிடச்சிருக்கு. அப்போது 6 மீட்டர் 50 சென்டிமீட்டர் தான் விடை. அடுத்தது சரியா தவறா பாருங்க. முதலாவது 600 மீட்டர் என்பது 6 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறான்னு பார்க்கணும். 1 மீட்டர் அப்படின்னாலே 1000 மில்லிமீட்டர். அப்போ 600 மீட்டர் ஈக்குவல் டு 6 லட்சம் மில்லிமீட்டராக தான் நமக்கு கிடைக்கும். அப்போ 600 மீட்டர் என்பது 6 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்க கூற்று தவறு. அடுத்தது பாருங்க. 7000 மீட்டர் என்பது 7 கிலோமீட்டர். நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ 7 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 7000 மீட்டர் தான். நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 7000 மீட்டர் என்பது 7 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்க கூற்று கரெக்டு தான், சரி. அடுத்தது 400 சென்டிமீட்டர் என்பது 4 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 கிலோமீட்டர்னாலே 1 லட்சம் சென்டிமீட்டர் வரும். அப்போ 4 கிலோமீட்டர்னா 4 லட்சம் சென்டிமீட்டர் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 400 சென்டிமீட்டர் என்பது 4 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறது தவறு. அடுத்து இயன்னா 770 மில்லிமீட்டர் என்பது 77 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ 77 சென்டிமீட்டர் அப்படின்னா மில்லிமீட்டராக மாற்றுறதுக்கு 10ஆல் பெருக்கணும். 77 10ஆல் பெருக்கணும்னா 770 கிடைக்கும். நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 770 மில்லிமீட்டர் என்பது 77 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிறது சரிதான். அடுத்தது 9000 மீட்டர் என்பது 90 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் அப்படின்னாலே 1000 மில்லிமீட்டர். அப்போ 9000 மீட்டர் அப்படின்னா 90 லட்சம் மில்லிமீட்டர் வரும். அப்ப நம்ம கொடுத்திருக்கிறது தவறு. அடுத்து 3வது கணக்கு பாருங்க. கீழ்கண்டவற்றில் கூடுதல் காண். இதுல குழப்பாம இருக்கிறதுக்கு முதல்ல மேலேயே மீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கங்க. மீட்டர்ல கொடுத்திருக்கிற வேல்யூவை மீட்டருக்கு கீழேயும் சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்கிற வேல்யூவை சென்டிமீட்டருக்கு கீழேயும் எழுதணும். எழுதினதுக்கு அப்புறம் எப்பவும் போல கூட்டுறது தான். நீங்க கூட்டும் போது ஈரிலக்கத்துல விடை வந்ததுன்னா அதை பக்கத்து இலக்கத்தோட சேர்த்து எழுதிக்கணும். எப்பவும் நம்ம கூட்டுற மாதிரி தான் இதையும் கூட்டணும். பயிற்சியில கொடுத்துருக்கிற 3 கணக்கையுமே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. அடுத்தது 4வது கணக்கு கீழ்கண்டவற்றை கழிக்க. இதுலயும் மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர்ல கொடுத்துருப்பாங்க. அதோட அலகுகளை எழுதிட்டு அலகுகளுக்கு நேரா எண் மதிப்பை எழுதணும். எப்பவுமே கழிப்போம்ல, அந்த மெத்தட்ல தான் எப்பவும் கழிக்கணும். சிறிய எண்கள்ல இருந்து பெரிய எண்களை கழிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்படின்னா பக்கத்து இலக்கங்கள்ல இருந்து எடுத்து கழிக்கணும். கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நானும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. அடுத்து 5வது கணக்கு கீழ்கண்டவற்றை பெருக்குக. பெருக்கல் கணக்கும் எப்பவும் மாதிரி தான். சாதாரணமாக எப்படி பெருக்குவோமோ அதே மாதிரி தான் பெருக்கி போடணும். ஆனால் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட அளவை பெருக்கி மீட்டருக்கு கீழே தான் போடணும். சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா சென்டிமீட்டர் அளவை பெருக்கி சென்டிமீட்டர் கீழே தான் போடணும். இப்போ நம்ம பெருக்கிறப்போ 2 டிஜிட் நம்பரில் கிடைச்சதுன்னா இன்னொரு இலக்கத்தை பெருக்கும் போது அதோட சேர்த்து கூட்டி தானே விடை போடுவோம். அதே மாதிரி தான் இதுலேயும் போடணும். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லாமே எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. நம்ம எப்பவும் போடுற மெத்தட் தான். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற அலகுகளை மட்டும் நம்ம மாற்றிடக்கூடாது. கரெக்டாக எந்த அலகுக்கு கீழே எந்த டிஜிட் போடணுமோ எந்த எண் மதிப்பு போடணுமோ அதை தான் போடணும். அடுத்தது வாழ்க்கை தொடர்புடைய கணக்குகள் பார்ப்போம். கீழ்கண்டவற்றிற்கு விடையளி. ஆனா பாருங்க. சரவணன் என்பவர் புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்ல தன்னுடைய வாகனத்தை பயன்படுத்த முடிவு செய்தார். அதன் தொலைவு 165 கிலோமீட்டர் ஆகும். அவர் வாகனத்தை இயக்க ஆரம்பிக்கும் போது ஓடோமீட்டர் 157 கிலோமீட்டர் என காட்டியது எனில் அவர் சென்னை அடையும் போது ஓடோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் காட்டியது? இந்த கணக்கு வகை எப்படி எழுதுவோம்? புதுச்சேரியிலிருந்து
சென்னை செல்ல ஆகும் தொலைவு ஈக்குவல் டு 165 கிலோமீட்டர். வண்டி எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத காட்டுறது தான் ஓடோமீட்டர். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வண்டி 157 கிலோமீட்டர் போயிருக்கு. இப்போ அவர் புதுச்சேரியிலேருந்து சென்னைக்கு போறாரு அப்படின்னா 165 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு போவாரு. அவ்வளோ தூரம் ஆகும். அப்போ என்ன ஆகும்? சென்னை போனதுக்கு அப்புறம் இப்போ இருக்கிறத விட 165 கிலோமீட்டர் அதிகமாக காமிக்கும். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஓடோமீட்டர் காட்டுற 157 கிலோமீட்டரோட சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில உள்ள தொலைவு 165 கிலோமீட்டரை கூட்டணும். அதுதான் இந்த கணக்கோட விடை. புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்ல ஆகும் தொலைவு 165 கிலோமீட்டர். வாகனத்தை இயக்க ஆரம்பிக்கும் போது ஓடோமீட்டர் காட்டிய தொலைவு ஈக்குவல் டு 157 கிலோமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சென்னையை அடையும் போது ஓடோமீட்டர் காட்டிய தொலைவு ஈக்குவல் டு ஆரம்பத்தில் ஓடோமீட்டர் காட்டிய தொலைவு கூட்டல் புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்ல ஆகும் தொலைவு. அதாவது 165 கிலோமீட்டர் கூட்டல் 157 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 322 கிலோமீட்டர் தான் விடை. அடுத்த கணக்கு பாருங்க, ரொம்ப சுலபமான கணக்கு. ஆவண்ணா கார்த்திக் ராஜா என்பவர் ஏயிலிருந்து புறப்பட தீர்மானித்தார். அவர் கிழக்கு பக்கமாக, இந்த இடத்துல 1 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்கணும், ஆனால் புக்கில் கொடுக்கல. உங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்கள் எழுதிக்கங்க. 1 கிலோமீட்டர் நகர்ந்தால் பியை அடைவார். பின்பு அவர் 2 கிலோமீட்டர் வடக்கு பக்கமாக நகர்ந்தால் சியை அடைவார். அதன் பின்பு அவர் 1 கிலோமீட்டர் மேற்கு பக்கமாக நகர்ந்தால் டியை அடைவார். பிறகு 2 கிலோமீட்டர் தெற்கு பக்கமாக நகர்ந்தால் அவர் எதை அடைவார்? சரியான படத்தை வரைந்து ஆராய்ந்து பார். மேலும் அவர் இலக்கை அடைய எவ்வளவு தூரம் பிரயாணம் செய்ய வேண்டும்? இதான் நம்மளோட கணக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம திசை காட்டி மாதிரி இந்த ஒரு அமைப்பை போட்டுக்கிடுவோம். இதை போட்டோன்னா கணக்கு செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் கிழக்கு பக்கம் எது, மேற்கு பக்கம் எது, வடக்கு பக்கம் எது, தெற்கு பக்கம் எதுன்னு குறித்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கணக்கில் கொடுத்துருக்கிற டைரக்ஷன் படி போயிட்டே இருப்போம். கார்த்திக் ராஜா அப்படிங்கிறவர் ஏலேருந்து போறாருன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்த நான் ஏன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏலேருந்து கிழக்கு பக்கமாக 1 கிலோமீட்டர் போகிறாரு. அப்போ அவர் 1 கிலோமீட்டர் போய் அடையிற தூரத்தை பின்னு குறிச்சுக்கிறேன். பியிலேருந்து அவர் 2 கிலோமீட்டர் வடக்கு பக்கமாக போகிறாரு. அந்த இடத்த சீன்னு மார்க் பண்ணிப்போம். சியிலேருந்து மேற்கு பக்கமாக 1 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு போய் டி அப்படிங்கிற இடத்த அடைகிறாரு. மறுபடியும் டியிலேருந்து தெற்கு பக்கமாக 2 கிலோமீட்டர் பயணம் செய்கிறாரு. அப்படின்னா இப்போ நமக்கு எந்த இடத்துல பாயிண்ட் மார்க் ஆகுது? மறுபடியும் ஏக்கே திரும்ப வந்துட்டாரு. அப்போ இந்த கணக்கான வகை எப்படி எழுதணும்? இறுதியில் அவர் அடைந்த புள்ளி ஈக்குவல் டு ஏ. இலக்கை அடைய அவர் பிரயாணம் செய்த தூரம் ஈக்குவல் டு, அந்த தூரத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏலேருந்து பிக்கு போன தொலைவு கூட்டல் பியிலேருந்து சிக்கு போன தொலைவு கூட்டல் சியிலேருந்து டிக்கு போன தொலைவு கூட்டல் மறுபடியும் டியிலேருந்து ஏக்கு வந்த தொலைவு. அப்போ 1 கிலோமீட்டர் கூட்டல் 2 கிலோமீட்டர் கூட்டல் 1 கிலோமீட்டர் கூட்டல் 2 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 6 கிலோமீட்டர். இலக்கை அடைய அவர் பிரயாணம் செய்த தூரம் ஈக்குவல் டு 6 கிலோமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் விடை. அடுத்து ஈனா கணக்கு பாருங்க. சங்கீதா என்பவர் பூந்தோட்டத்துடன் கூடிய புது வீட்டை தற்போது கட்டி முடித்துள்ளார். பூந்தோட்டத்தை அவள் அளந்து பார்த்தால் 6 மீட்டர் இன்ட்டு 6 மீட்டர் பரப்பு உடையதாக இருந்தது. அப்போ என்ன அர்த்தம்? நீளமும் 6 மீட்டர் அகலமும் 6 மீட்டர். அப்படி இருந்ததுன்னா அது என்ன அமைப்பா இருக்கும்? ஒரு சதுர அமைப்பா இருக்கும். ஒவ்வொரு 1 மீட்டர் இடைவெளியில் தூண் அமைத்தால் எத்தனை தூண்கள் தேவைப்படும்? ஒவ்வொரு தூணும் 1.5 மீட்டர் உயரம் உடையதாயிருந்தால் முழு பகுதியையும் வேலி போட தேவைப்படும் தூண்களின் மொத்த உயரம் எவ்வளவு? முதல்ல வீடு, அதை சுற்றி ஒரு பூந்தோட்டம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வரைஞ்சிப்போம். அந்த பூந்தோட்டத்தை 6 பகுதிகளாக எல்லா பக்கம் வந்து பிரிச்சுப்போம். ஏன்னா 6 மீட்டர் இன்ட்டு 6 மீட்டர் பரப்பு உடையதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 1 மீட்டர் இடைவெளிக்கு நடுவுலையும் ஒரு தூண் வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு அளவு தெரிகிறதுக்காக நம்ம அதை 6ஆக பிரிச்சுப்போம். 6ஆக பிரித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு 1 மீட்டருக்கு நடுவுலையும் ஒரு தூண் அமைக்கணும். நம்ம நினைக்கலாம் உள்ளே இருக்கிறதும் சேர்த்து தானே வரும், ஏன்னா 6 மீட்டர் 6 மீட்டர் அப்படின்னு சொல்லும் போது உள்ளே இருக்கிற சதுரம் தானே கன்சிடர் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம போட போகிறது வேலி தான். வேலி அப்படிங்கிறது பூந்தோட்டத்தை சுற்றி தான் போடுவாங்க. அதனால நம்ம சுற்றி இருக்கிற அளவுகளை மட்டும் கணக்கில் எடுத்துட்டு ஒவ்வொரு தூண் வச்சோம் அப்படின்னா மொத்தம் 20 தூண்கள் நமக்கு கிடைக்கும். அப்போது தேவைப்படும் தூண்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 20 நமக்கு கிடைச்சாச்சு. ஒரு தூணின் உயரம் ஈக்குவல் டு 1.5 மீட்டர்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான தூண்கள் மொத்தம் 20. அப்போது 20 தூண்களின் உயரம் ஈக்குவல் டு 20 பெருக்கல் 1.5 மீட்டர்.
20 1.5ஆல் பெருக்கணும்னா நமக்கு 30 மீட்டர் கிடைக்கும். அப்போ நமக்கு தேவையான தூண்களின் மொத்த உயரம் ஈக்குவல் டு 30 மீட்டர். இதுதான் விடை. அடுத்து இயன்னா கணக்கு பாருங்க. ஒரு மாணவனுக்கு மேல் சட்டை தைக்க 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் துணி தேவை எனில் 22 மாணவர்களுக்கு மேல் சட்டை தைக்க எவ்வளவு துணி தேவைப்படும்? இதுக்கு வகை எப்படி எழுதணும்? ஒரு மாணவனுக்கு மேல் சட்டை தைக்க தேவையான துணியின் அளவு ஈக்குவல் டு கணக்கில் கொடுத்துருக்காங்க 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர். 22 மாணவர்களுக்கு மேல் சட்டை தைக்க தேவையான துணியின் அளவு ஈக்குவல் டு 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் பெருக்கல் 22. அதாவது ஒரு மாணவனுக்கு மட்டும் தைக்க 1 மீட்டரும் 25 சென்டிமீட்டரும் தேவைப்பட்டுச்சுன்னா 22 பேருக்கு மொத்தம் எவ்வளோ தேவைப்படுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு மாணவனுக்கு தேவைப்படுற துணியோட 22 பெருக்கணும்னா மற்ற எல்லாருக்கும் தேவைப்படுற துணியின் அளவை கண்டுபிடிச்சிடலாம். 1 மீட்டர் 25 சென்டிமீட்டரை 22ஆல பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற விடை 27 மீட்டர் 50 சென்டிமீட்டர். அப்போ இதை எப்படி எடுத்து எழுதுவோம்? 22 மாணவர்களுக்கு மேல் சட்டை தைக்க தேவையான துணியின் அளவு ஈக்குவல் டு 27 மீட்டர் 50 சென்டிமீட்டர். இதுதான் விடை. அடுத்தது ஊனா கணக்கு பாருங்க. ஏ என்ற கிராமத்திற்கும் பி என்ற கிராமத்திற்கும் இடையே உள்ள தூரம் 3 கிலோமீட்டர் 450 மீட்டர் ஆகும். பி என்ற கிராமத்திற்கும் சி என்ற கிராமத்திற்கும் இடையே உள்ள தூரம் 5 கிலோமீட்டர் 350 மீட்டர் ஆகும். ஏ கிராமத்திலிருந்து சி கிராமத்திற்கு சாலை அமைக்கப்பட்டால் சாலையின் நீளம் எவ்வளவு? இந்த கணக்கு பொறுத்தவரை நம்ம ஏ பி சி இந்த 3 கிராமமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். முதல்ல ஏ கிராமத்திற்கும் பி கிராமத்திற்கும் இடையே உள்ள தொலைவு 3 கிலோமீட்டர் 450 மீட்டர். அதே மாதிரி பிக்கும் சிக்கும் இடையில இருக்க தொலைவு 5 கிலோமீட்டர் 350 மீட்டர். அப்போ ஏலேருந்து சிக்கு ஒரு ரோடு போட்டாங்கன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஏலேருந்து பிக்கு இருக்க தொலைவையும் பிலேருந்து சிக்கு உள்ள தொலைவையும் கூட்டினா ஏலேருந்து சிக்கு போடுற ரோட்டோட அளவு நமக்கு தெரிஞ்சிடும். இதற்கான வகை எப்படி எழுதுவோம்? ஏ மற்றும் பி கிராமத்திற்கு இடையே உள்ள தூரம் ஈக்குவல் டு 3 கிலோமீட்டர் 450 மீட்டர். பி மற்றும் சி கிராமத்திற்கு இடையே உள்ள தூரம் ஈக்குவல் டு 5 கிலோமீட்டர் 350 மீட்டர். எனில் ஏயிலிருந்து சி கிராமத்திற்கு சாலை அமைக்கப்பட்டால் சாலையின் நீளம் ஈக்குவல் டு 3 கிலோமீட்டர் 450 மீட்டர் கூட்டல் 5 கிலோமீட்டர் 350 மீட்டர். ரெண்டையும் கூட்டினா விடை கிடைச்சிரும். ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு கிடைச்சிருக்க விடை 8 கிலோமீட்டர் 800 மீட்டர். அப்போ விடை எப்படி எடுத்து எழுதுவோம்? ஏயிலிருந்து சி கிராமத்திற்கு சாலை அமைக்கப்பட்டால் சாலையின் நீளம் ஈக்குவல் டு 8 கிலோமீட்டர் 800 மீட்டர். இதுதான் விடை. அடுத்து 8வது கணக்கு பாருங்க. கீழே கொடுக்கப்பட்ட படங்களில் இருந்து கதை கணக்குகளை உருவாக்குக. இந்த 4 படத்தையும் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கணக்குகளை நீங்களே உருவாக்குங்க. ஒரு ஐடியாக்காக நான் 4 கணக்கையுமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அளவைகள் பற்றி பார்த்துருக்கோம். ஏற்கனவே இருக்கிற கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் மாதிரி தான் இதுவும். அதனால தான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஆனால் ஸ்க்ரீனில் சம் கொடுத்துருக்கேன், ஆன்சரும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.